நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான ஒரு இடம் பாண்டிச்சேரி பக்கத்துலேயே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். இங்கே ஒரு சூப்பரான ஒரு இடம், ரொம்ப அருமையாக அமைதியாக இருக்குது. நகரத்தில் பொல்யூஷன் சவுண்டு, ஹாரன் சவுண்டு, பைக் சவுண்டு, சவுண்டில் எல்லாம் போய்ட்டு இங்கே நிற்கும் போது ஒரு நல்லாயிருக்கு. இங்கே எங்கே வந்தேன்னா, நான் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தேன். இங்கே ஒரு ரெசார்ட் மாதிரிக்கு அவ்வளோ நல்லா அழகாக இயற்கையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். அதனால தான் உங்களுக்கு காட்டணுன்னு பார்த்தேன். இது பார்த்தா ஒத்தையடி பாதை, அப்படியே நம்ம ஜிப்மர் இருக்குல்ல, அதுலேயே இந்த சங்கமித்ராவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அவ்வளோ அருமையாக இங்கே ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அங்கே தான் நான் வந்தேன். இன்னும் ஒன்று அவ்வளோ அமைதியாக சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு நிமிஷம் அமைதியாக நம்ம கேட்போம் சவுண்டை. இவ்வளோ அழகாக இருக்குது பாரு அந்த கோயில் சத்தம். இவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே எல்லாமே விளைஞ்சி இயற்கையான ஒரு விஷயத்தில் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது என்ன பழம் பாருங்கள், சீத்தாப்பழம் மரம் இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கவனிச்சிங்களா? அது கீழே தான் நின்று பேசுகிறேன். இதுவும் ஒரு ஒத்தடி பாதை. இங்கே வீடெலாம் சின்னதாக கட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க, இது மாதிரி ஒரு இடத்துல இடம் வாங்கி ஒரு வீடு வாங்கி கட்டி அப்படியே சந்தோஷமாக இருக்கணும். நீங்களும் எல்லாருமே ஒரே இயந்திர வாழ்க்கையில் போகாமல் இது மாதிரியான ஒரு பிளேஸ், நம்ம ரொம்ப தூரம் செலவு பண்ணி ஊட்டி கொடைக்கானல் பெரிய ஊருக்கெலாம் போகணும் அவசியம் இல்லை. பட்ஜெட்லேயே வீட்டிலே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கூட ஒரு சின்னதாக ஒரு அவுட்டிங் இது மாதிரி ஒரு இடத்துல அமைதியான சூழ்நிலை நல்லா இயற்கையாக தான் இருக்குது. உக்காந்து நல்லா ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியாக ஒரு ஆஃப் டே என்ஜாய் பண்ணிட்டு கூட ஒரு அமைதியான சூழ்நிலையில் நம்ம எல்லா குடும்பத்தோடு கூட இது மாதிரி இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுதான் அந்த பதிவு உங்களுக்கு சொல்லணும், எனக்கு ஒரு ஆசை, அதெல்லாம் வெளிப்படுத்தினேன். இது மாதிரி இடம் உங்களுக்கும் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உங்களுக்கும் இது மாதிரி இடத்த நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்க? இயற்கையாக இருக்குது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி அமைதியாக வாழணும் ஆசைப்பட்றீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரியல் எஸ்டேட் விளம்பரம் மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் ரியலாக என்னுடைய மனசில் நினச்சிது. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். தேங்க்யூ.